அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் இன்று தமிழக அரசு வெளியிட்ட முக்கியமான புதிய அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ அந்த சேனலுக்கு மெமரியா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலாவது அறிவிப்பாக அரசு மருத்துவமனைகளில் அனுமதியின்றி ரீல்ஸ் மற்றும் வீடியோக்களை எடுக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நோயாளிகளின் தனி உரிமையை பாதிக்கும் வகையில் எடுக்கப்பட்ட வீடியோக்களை உடனடியாக நீக்க வேண்டும் என தமிழக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அனுமதியின்றி ரீல்ஸ் வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்வது சட்டப்படி குற்றம் என்று சுகாதாரத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக மது பாட்டிலுக்கு 10 ரூபாய் தொடர்பாக ஒரு சிறப்பு சட்டம் கொண்டுவரப்பட உள்ளது. விலைப்பட்டியலில் உள்ள தொகையை மட்டும்தான் வாங்க வேண்டும். இனி 10 ரூபாய் தனியாக ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது. இனிமேல் இந்த முறைதான் கையாள போகிறோம் என மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் விக்னேஷ் கூறியுள்ளார். அடுத்த அறிவிப்பாக தமிழகத்தின் நடப்பு கல்வியாண்டிற்கான MBBS மற்றும் PDS ஆகிய மருத்துவ படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்ப பதிவு இன்று முதல் முறைப்படி தொடங்குகிறது. மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி தகுதியுள்ள மாணவர்கள் இன்று முதல் www.tnmedicalselection.org அல்லது www.tnmedicalselection.net ஆகிய அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் ஆன்லைனில் தங்களது விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக ரயில்வேயில் 6557 டெக்னீசியன் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை RRB வெளியிட்டுள்ளது. கிரேடு 1 பிரிவில் 323 இடங்களும், கிரேடு 3 பிரிவில் 6634 காலி பணியிடங்கள் உள்ளன. ஜூன் 30 முதல் ஜூலை 29ஆம் தேதி வரை RRB இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழ்நாட்டில் மணமகிழ் மன்றங்களுக்கான சிறப்பு கட்டணத்தை 2 மடங்காக உயர்த்தி அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு மதுபான உரிமம் மற்றும் அனுமதி விதிகள் 1981 திருத்தம் செய்து அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்த திருத்தங்கள் 2026 ஏப்ரல் 1 முதல் அமலுக்கு வந்ததாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மணமகிழ் மன்றம் தொடங்க ரூபாய் 15 லட்சமாக இருந்த சிறப்பு கட்டணத்தை 30 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக TNPSC குரூப் 2 2A முதன்மை தேர்வு முடிவுகள் வெளியானது. 22/2/2026 15/3/2026 ஆகிய நாட்களில் நடைபெற்ற தேர்வு முடிவுகள் www.tnpsc.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. குரூப் 2 குரூப் 2A தேர்வு முடிவுகளை இணையத்தில் தேர்வர்கள் அறிந்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பாக உற்பத்தியாளர்களிடம் இருந்து கொள்முதல் செய்யப்படும் பாலுக்கான விலையை உயர்த்துவது குறித்து தமிழக அரசு பரிசீலனை செய்து வருவதாகும். இது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று பால்வளத்துறை அமைச்சர் விஜயலட்சுமி தெரிவித்துள்ளார். அடுத்த அறிவிப்பாக வடக்கு கடலோர தமிழகத்தில் இருந்து குமரி கடல் பகுதியில் வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும், குறிப்பாக கோவை, நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 1, 2ஆம் தேதிகளில் கோவை, திருப்பூர், நீலகிரி, திண்டுக்கல், தேனி, ஈரோடு, சேலம் மற்றும் பிற மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அடுத்த அறிவிப்பாக தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் 3 நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி வரும் 6/7/2026 முதல் 8/7/2026 வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.